ஆதிவாசி மக்கள். நீங்கள் நிறைய பிக்சரில் பார்த்துருப்பீங்க. இங்கே வளையம், பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, கழுத்தில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, காதில் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜாதி மக்கள். அந்த மக்கள் மத்தியில் யாரும் வெளியே இருந்து உள்ளே போக முடியாது. 10 வருஷத்துக்கு முன்பதாக வெளியே இருந்து யாரும் உள்ளே போக முடியாது. போனால் உள்ளே அடித்து கொண்டுருவாங்க, இல்லைன்னா விரட்டிடுவாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே யாரும் போக முடியாது. அந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷன் எப்படியோ இந்த நாத்துலால் அவரை கான்டாக்ட் பண்ணி வெளியே போகும்போது பேசி, அம்பாச்சின்னு ஒரு பெரிய கோயில் இருக்குது, இந்து கோயில் இருக்குது, அது பக்கத்தில் மீட் பண்ணி எப்படியாவது எங்கள் கிராமத்துக்கு வாங்கும்போது என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. கத்திரஸ்தோத்திரம். அப்போ அவங்க உள்ளே போகும்போது ஆண்டவர் ஒரு மாதம் 2 மாதம் அப்படி பெய்ய நைட்டு 10-12 மணிக்கு போகும், காலையில் 5 மணிக்கு வந்துடும், விடியதுக்குன்னு வந்துடும். அப்படி போய் ஒரு 10-12 பேரை கிறிஸ்துக்குள் வழிநடத்த ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் அங்கே ஒரு பெரிய மந்திரமாகும். அவன் தான் அந்த இதையே ஆண்டுட்டு இருந்தான். அப்போ என்ன ஆச்சுன்னா, எப்படியோ அவனுக்கு தெரிஞ்சு அதில் சந்தன் மோட்சம் என்கிற ஒரு மனுஷன், ஒரு மிஷினரியாக உருவாக்கணும், ட்ரைனிங் கொடுத்துட்டு அவருடைய மனைவியை கொன்று வீட்டுக்குள்ளே தூக்கி போட்டவர்கள் காட்டி இவர் மேலே கேஸை போட்டாங்க. இவர் தான் மனைவியை கொன்றார் அப்படின்னு சொல்லி. சின்ன வயசு, அந்த பிள்ளைக்கு 17 வயசாக இருக்காங்க, 13 வயசுக்கு மேரேஜ் ஆகிடும். இவரும் சின்ன வயசு தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இவங்களை எப்படியாவது இருந்து விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக போட்டு அவரை ஜெயிலில் வச்சுட்டாங்க. எங்களால் உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்போ நான் 2015 போலன்னா 2025 நான் போக முடியல. 10 வருஷம் அங்கே போக முடியல. கடந்த 2 மாதத்துக்கு முன்பதாக அங்கேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்து கத்திரஸ்தோத்திரம், ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நாத்திரால் என்ன கூட்டிகிட்டு போகிறாரு. பாருங்கள், சின்ன வயசில் இருந்த அப்படின்னு அந்த 10 பேரும் இயேசுவை விடலை. இயேசுவை விவசாயம் தொழில் பண்ணி அவங்க மறைமுகமாக ஊழியம் செய்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. வேறு எந்த ஸ்தாபனம் உள்ள போக முடியாது, எந்த மனுஷன் உள்ள போக முடியாது. அந்த கேஸிலிருந்து அவருக்கு வெளிப்பட்டு அவரும் வந்துட்டார். கத்திரஸ்தோத்திரம். நான் போகிறேன், இந்த 10-12 நான் அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. ஒவ்வொரு இடமா போகும்போது என்னுடைய பிள்ளைகளை இந்த கஷ்டத்தை பற்றி நம்ம எந்த உதவியும் செய்யலை, ஊழியும் செய்யலை, ஆவிக்குரிய ஆகாரமும் கொடுக்கல, சரீர பிரகாரமாக உதவியும் கொடுக்கல. ஆனால் ஊழியம் செய்து ஒவ்வொருத்தரையும் 60 பேர் 70 பேர் அவங்க கூட கொண்டு வந்திருக்காங்க. நான் போகும்போது 10 வயசு இருந்த பையன் இப்போ 20 வயசு. காசு என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு. கத்திரஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஒவ்வொரு கிராமமாக போகும்போது இன்றைக்கி மறைமுகமாகவே சுவிசேஷம் அறிவித்து அந்த அந்த தேசத்தில் அப்படி செய்த நேரத்தில் பாருங்கள் எப்படி எழுப்புதல் உருவாச்சுன்னு கேட்டேன். எந்த மந்திரவாதி இவர் மேலே போய் கேஸ் போட்டு அனுப்பினாலும் அவங்க மனைவிக்கு உச்ச கருது உள்ளங்காலும் பருக்கள் வந்துட்டு ட்ரெஸ் போடவே முடியாது. திடீர்னு பிசாசு கிணத்துக்குள்ளவே விழுத்துருவான். என் பாருங்க கிணத்துக்குள்ள விட்டுருவோம், தூக்கிட்டு விட்டுருவான். கத்திரஸ்தோத்திரம். இந்த சந்தன் மோட்சா படம் அம்மா அப்பாலாம் அந்த கிராமத்தை விட்டு வெளியே 10 வருஷம் வெளியே தான் தங்கியிருக்காங்க. கிராமத்தை விட்டு வெளியே தங்கி மற்ற கிராமத்தில் போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். கிராமத்தை விட்டு விலைக்கு வச்சுட்டாங்க, உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஆனால் அந்த பூஜாரிக்க அந்த மனைவிக்கு இப்படி ஆன உடனே நல்லா அம்பாச்சின்னா ஒரு பெரிய கோயில், கோவிலில் போட்டால் தெரியும், பெரிய கோயில். அங்கெல்லாம் போனால் ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாமோ போய் எங்கெல்லாமோ பூஜை பண்ணி பார்த்தாங்க, நடக்கலை. கடைசியில் ஒதுக்கப்பட்ட சந்தன் மோட்சா அம்மா அப்பாட்ட போய் ப்ரேயர் பண்ண பிறகு 1 மாதம் 2 மாதம் கொஞ்சமாக மாறி ஹீலிங் ஆகிடுச்சு. ஹீலிங் ஆன பிறகு தான் அவர் இவர்களுக்கு ஆதரவாக இருந்து அந்த கிராமங்கள் இன்னைக்கு கத்திர சுதந்திரம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் அரசாங்கம் யாரும் எவ்வளோ